வணக்கம். ஜவைஜக் ஃப்ரம் ஜவாதுவட்டிப்புதூர் பவர் ரைட்டர் அப்படிங்கிற அந்த யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பு ரொம்ப மற்ற மகிழ்ச்சி. அத்தோட எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க. அத்தோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். எப்படியோ ஒரு வழியாக தக் லைஃப் பட ரிலீஸை கர்நாடகா பொறுத்த வரைக்கும் ஒரு வாரத்துக்கு தள்ளி வச்சிருக்கிறாங்க. கமல்ஹாசன் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் பண்ணி வக்கீல் மூலமாக வாதாடிய விஷயத்தில் இந்த ஒப்புதலான வார்த்தையை சொல்லியாச்சு. அதுக்கு நீதிபதி பேசியிருக்கிறார். கன்னட நீதிபதி, கர்நாடக மாநிலத்தை சேர்ந்த உயர்நீதிமன்றத்தை சேர்ந்த ஐயா நீதிபதி சொல்லியிருக்காங்க, என்னங்க மன்னிப்புங்கிற ஒரு வார்த்தை தானே, அதை சேர்த்துக்கிட்டா போதும். அதாவது கன்னட ஃபிலிம் சேம்பர், கன்னட சினிமா வர்த்தக சபை ஃபிலிம் சேம்பர் அதுக்கு கடிதம் எழுதிக்கிறார் கமல். இந்த மாதிரி நான் அவ்வாறு பேசவில்லை, நான் பேசியது தவறாக புரிந்து கொள்ளப்பட்டது, அவ்வளோதான். நான் தவறாக பேசவில்லை, தவறாக புரிந்து கொள்ளப்பட்டது. அதனால் அதுக்கு என்ன ஏற்பாடோ நான் செய்ய முடியும், மற்றபடி நான் மன்னிப்பு கேட்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு ரொம்ப தெளிவாக கடிதம் எழுதியிருக்கார். அந்த கடிதத்தை மேற்கோள் காட்டி கர்நாடக நீதிபதி ஐயா சொல்கிறாங்க, உடஞ்ச முட்டை உடஞ்சதானுங்க, ஒட்டாது என்ன. அதனால் ஒரே ஒரு வார்த்தை மன்னிப்புங்கிற ஒரு வார்த்தையை கேட்டால் போதும், முடிஞ்சு போச்சு. இதில் என்ன இருக்குது? ராஜகோபாலாச்சாரியரை மன்னிப்பு கேட்டார், இவருக்கு என்ன இருக்குது? அதில் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அசால்ட்டாக ஒரு விஷயம். நீதிபதி அவங்க பேசத்தான் செய்வாங்க. இருந்தால் கமல் இன்னைக்கு விடாப்பிடியாக நான் சொல்வது தவறாக புரிந்து கொள்ளப்பட்டது, அவ்வளோதான், மற்றபடி நான் தவறாக பேசவில்லை அப்படின்னு சொல்லிட்டு மற்றபடி ஒரு வாரம் ஒத்தி வைக்கின்றோம் ரிலீஸை, தக் லைஃப் பட ரிலீஸை அப்படின்னு சொன்னால் அதுக்கு நீதிபதி ஐயா அவங்க ஏற்றுக்கிட்டு மற்றபடி ஒரு வாரத்துக்கு பின்னால் விசாரணை தொடரும் அப்படிங்கிற மாதிரி இதுக்கு தேதி குறிச்சிருக்கிறாங்க. இதுக்கு இடையில் அந்த குளிர்காய்வாங்க பார்த்தீங்களா, அது மாதிரி முன்னாள் முதலமைச்சர் எடியூரப்பா எக்ஸலத்தில் பதிவு போட்டிருக்கிறார். ஆமாம், இப்படிப்பட்ட நபரெல்லாம் பேசக்கூடிய அளவுக்கு ஒரு சில விஷயங்கள் வந்துவிட்டதே என்பதை நினைக்கிறப்ப ரொம்ப மனசு வருத்தமாக தான் இருக்குது. பாலியல் வன்கொடுமை, பாலியல் சீண்டல்கள், இன்னைக்கு ஏகப்பட்ட கேசஸ் இருக்குது எடியூரப்பா மேலே. சமீபத்தில் கூட ஒரு வருஷத்துக்கு முன்னால் வேலைக்கு வந்த ஒரு சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்தவங்க அவங்க அம்மா போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணி, அப்புறம் அதுக்கு பின்னால் சில விஷயம்லாம் நடந்து, அப்புறம் அந்த அம்மா புற்றுநோயால் இறந்து விடுவதாக ஒரு தகவல். ஆமாம், அதுவும் பிரச்சனைக்குரிய விஷயம். அந்த அம்மாவுக்கு சரியான ட்ரீட்மெண்ட் கொடுக்கவில்லை, அவர் சாகடிக்கப்பட்டார் அப்படிங்கிற ஒரு விஷயமா போயிட்டுருக்கு. இன்றைக்கி அந்த பொண்ணு அனாதை, அந்த கேஸ் என்னாச்சுன்னு தெரியல. அதையெல்லாம் ஒரு 7-8 வருஷத்துக்கு முன்னால் ஒரு பொது கூட்டத்தில் உட்காந்துருப்பார் எடியூரப்பா, முன்னாள் கர்நாடக முதலமைச்சர், பாஜக. அப்படியே ஒரு பெண் கேட்பாங்க, அப்படியே கையை வச்சு அப்படியே தடவுவார், லைட்டாக அப்படியே தடவுவார், ஜம்முன்னு தடவுவார். அதெல்லாம் வீடியோ இன்னைக்கு இருந்துக்கிட்டு தான் இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு நபர் இந்த விஷயத்தில் ஒரு நியாயம் பேசுகிறார்கள், ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயம். கர்நாடக மாநிலத்தில் ஒரு பிரச்சனை சம்பந்தப்பட்ட வகையில் பேசலாம், அதற்குன்னு ஒரு தகுதி இருக்கு இல்லையா? எடியூரப்பாவுக்கு என்ன தகுதி இருக்கு? எந்த தகுதியும் இல்லை, ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கு. அதை வைத்துக்கொண்டு அவர் எக்ஸ்தலத்தில் பதிவு போட்டிருக்கிறார். அதாவது மன்னிப்பு கேட்டுருங்க, மன்னிப்பு கேட்டவுடனே நீங்கள் சிறு குழந்தையாக மாறிவிட முடியாது, சின்ன பையனை மாறிவிட முடியாது. அதனால மிக பெரிய ஆளாக நீங்கள் நினைத்து கொண்டு தலைகணமாக அலைந்து கொண்டிருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸ்தலத்தில் எடியூரப்பா பதிவு போட்டிருக்கிறார். இதையெல்லாம் விட மிக கேவலமான விஷயம்னா, மகாராஷ்டிரா மாநிலத்தை ஆளுநராக தமிழகத்தில் பிறந்த சிபி ராதாகிருஷ்ணன் அவர் வார்த்தை சொல்லியிருக்கிறாங்க, உண்மையிலே ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயம். அதாவது இந்த மாதிரி கமல்ஹாசன் பேசியிருக்கிறார், தமிழிலிருந்து வந்தது தான் கன்னடம் பேசிட்டார். இதே மாதிரி சமஸ்கிருதத்திலிருந்து வந்தது தமிழ்னு பேச ஏற்றுக்கொள்வீர்களா அப்படின்னு பச்சையாக கேட்குறாரு. இந்த வார்த்தைக்கு தமிழகத்தில் எந்த ஒரு எதிர்ப்பும் இல்லாமல் இன்னைக்கு போயிட்டுருக்கு. உண்மையிலே இதெல்லாம் நம்பிக்கை துரோகமான ஒரு வார்த்தை. சிபி ராதாகிருஷ்ணன் இதற்காக மன்னிப்பு கேட்டே ஆகணும்.
இல்லை, தமிழகத்தில் இருந்து தமிழகத்தில் தண்ணியை குடிச்சு உப்பை தின்னு வளர்ந்த ஒருத்தவர் சமஸ்கிருதத்திலிருந்து தமிழ் வந்ததுன்னா நீங்கள் ஏற்றுக்குவீங்களா அப்படின்னு தமிழுக்கு துரோகமாக பேசக்கூடிய ஒரு சூழல். அப்படி வேறு மகாராஷ்டிரா விட்டு வரமாட்டார் தமிழகத்துக்கு? இல்லை, நாம் கேட்கக்கூடிய கேள்விதான். கன்னடத்தில் அந்த அளவுக்கு எதிர்ப்பான ஒரு விஷயம், அதுக்கு சீதாராமையா கூட ஆதரவு. டி.கே. சிவகுமார் அற்புதமாக விளக்கம் சொல்லிட்டார். ஏப்பா அண்ணன் 2 மாநிலத்துக்கு பிரச்சனை ஏற்படுத்துறீங்க, இதில் ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாது, மொழி பிரச்சனை பெரிய விஷயம் சொல்லி அற்புதமாக சொல்கிறார். அந்த மாதிரி கூட சிபி ராதாகிருஷ்ணன் சொல்லுது. எவ்வளோ ஓப்பனான ஒரு டாக் பாருங்கள். சமஸ்கிருதத்திலிருந்து தமிழ் வந்திருக்குன்னு சொன்னால் நீ ஏற்றுக்குவீங்களா? முதல்ல சிபி ராதாகிருஷ்ணனை நம்ம ஏற்றுக்கொள்ளக்கூடாது. நம்ம பாஜக அவ்வளோ மோசமான ஒரு கேவலமான ஒரு கட்சியாக இன்னைக்கு தமிழகத்தில் இருந்துட்டு இருக்கு அப்படின்னா ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயமாக தான் இன்றைக்கும் போயிட்டுருக்கு. இருந்தாலுமே கூட ஒரு வார்த்தை அளவுக்கு டி.கே. சிவகுமார் அளவுக்கு கூட ஒரு சமாதானமான ஒரு வார்த்தை, அங்கே வாதாடக்கூடிய அந்த வக்கீல்கள் வாதாட பின்னால் கூட அங்கே இருக்கக்கூடிய கர்நாடக உயர்நீதிமன்ற நீதிபதி கூட ஒரு சாஃப்டாக சொல்கிறார். அதில் ஒரு மன்னிப்புங்கிற ஒரு வார்த்தையை சேர்த்துட்டா போதும், முடிஞ்சு போச்சு. பிலிம் சேம்பருக்கு கடிதம் எழுதியிருக்கிறாரு, மன்னிப்புங்கிற ஒரு வார்த்தைக்கு சேர்த்துட்டா போதும், என்ன இருக்குது இதுல இருந்து? எவ்வளோ தன்மையாக பேசுகிறாரு பாரு. எடியூரப்பா கூட தன்மையாக பேசியிருக்கிறார். ஆமாம், நம்மளாம் இதனால் பெருசாக ஆயிட முடியாது, நம்ம இதை சிரித்து போய்விட முடியாது, இதனால் நமக்கு ஒரு சிறுமை ஏற்பட்டுறாது, ஏன்னா அப்படி இப்படி அவரை கூட ஒரு நம்பிடலாம் போல இருக்கு. ஆனால் சிபி ராதாகிருஷ்ணனுடைய வார்த்தை உண்மையை ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயம். தமிழகம் அந்த வார்த்தைக்கு பின்னால் அமைதிக்களமாக இருந்து கொண்டிருக்கு அப்படின்னா இது நடந்து கொண்டிருக்க திராவிட மாடல் ஆட்சி தான் காரணம். நம்ம என்ன சொன்னாலும் சரி, தமிழை யாரும் அசைக்க முடியாது. இப்போ பாருங்கள், ஃபுல்லாக போஸ்டர் கலாச்சாரம், தமிழகம் ஃபுல்லாக போஸ்டர் கலாச்சாரம், மக்கள் நீதி மையம், மற்றபடி தமிழக கமல்ஹாசன் ரசிகர்கள்லாம் பயங்கரமாக. ஆமாம், அன்பு மன்னிப்பு கேட்காது, சத்தியம் தலை வணங்காது, உன்னால் முடிஞ்சதை பார்த்துக்க, அவ்வளோ முடிஞ்சு போச்சு. மன்னிப்பு கேட்க முடியாது அப்படின்னு ஒரு வலுக்கட்டாயமாக சொல்லாமல், அன்பு மன்னிப்பு கேட்காது, சத்தியம் தலை வணங்காது, எவ்வளோ அதில் ஒரு சாஃப்டான வார்த்தை பாருங்கள். அந்த மாதிரி கூட சிபி ராதாகிருஷ்ணன் பேசுறீங்க. இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடிய சமயத்தில் நாம் எவ்வாறு பாஜகவை தமிழகத்தை பொறுத்து ஏற்றுக்கொள்ள முடியும்? அரசியல் பண்ணக்கூடிய அளவுக்கு இதில் நிலைமை வந்தாச்சு. இன்னைக்கு கமல்ஹாசன் சொன்னது தவறாக புரிந்து கொள்ளப்பட்டது அப்படிங்கிற வார்த்தையை சொல்ல யாருமே இல்லையே. அப்போ கால்டுவெல் சொன்னார், திராவிட மொழிகளுக்கெல்லாம் ஒப்பிழக்கம் நிலை வரும். அப்போ அவர் தவறாக சொல்லிட்டாரா? ஏன் அவருக்கே எதிர்ப்பு இல்லை? கர்நாடக மாநிலத்தில் கமல்ஹாசனுக்கு எதிர்ப்பு இருக்கு. வக்கீல் கூட கேட்குறார், அவர் என்ன ஒரு மிகப்பெரிய மொழி வித்தகரான்னு கேட்குறார். ரைட், ஓகே. அப்போ கால்டுவெல் வித்தகர் தானே. அப்போ அவர் சொன்ன வார்த்தைக்கு கர்நாடக உயர்நீதிமன்ற நீதிபதி ஐயாவும் என்ன சொல்ல போகிறாங்க? அதுக்கு இன்னைக்கு பதில் இல்லைங்க. ஒரு அறிஞர் சொன்ன வார்த்தை கமல் சொல்கிறார், அவ்வளோதான், வேற புதுசாலாம் சொல்ல கிடையாது. தமிழில் இருந்து கன்னடம் வந்தது உண்மைதான். எல்லா மொழிகளுக்கும் தாய்மொழி தமிழ், முடிஞ்சு போச்சு. எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு வேண்டுமென்றே என்ன தூங்கியவரை இப்போ நடித்து கொண்டிருப்பவரை எவ்வாறு எழுப்ப முடியும் அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு கேள்வி. அதனால் கடைசி வரை கமல்ஹாசன் மன்னிப்பு கேட்கக்கூடாது. மன்னிப்பு கேட்க ஒரு வாரத்துக்கு பின்னால் கூட, ஒரு வாரம் தக் லைஃப் கர்நாடகாவில் ரிலீஸ் தள்ளி வைக்கப்பட்டிருக்கிறது. ரைட்டு, ஒரு வாரத்துக்கு பின்னால் கூட தக் லைஃப் சம்பந்தப்பட்ட இந்த வார்த்தை தமிழிலிருந்து தான் கன்னடம் வந்தது அப்படிங்கிற வார்த்தைக்கு கமல்ஹாசன் கட்டாயமாக மன்னிப்பு கேட்கவே கூடாது. அது எவ்வளோ பெரிய மிகப்பெரிய ஒரு நஷ்டம் வந்தாலுமே பரவாயில்ல. இதெல்லாம் கர்நாடகம் இன்னும் கர்நாடகமாகவே இருந்து கொண்டிருக்கிறார்கள், பழமைவாதிகளாக இருந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறதுக்கு இதெல்லாம் மிகப்பெரிய ஒரு எடுத்துக்காட்டு. பார்ப்போம் மீண்டும் அடுத்த வீடியோ. நன்றி.